அப்புறம் கூப்பிடுற ஆண்டி வராங்க. போலாம் மேடம். ஆண்டி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? மத்தவங்க எல்லாம் எங்க? ஆண்டி, உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நந்தினி கிடைச்சிட்டா. ஆதியும் பார்வதியும் நந்தினியை கூட்டிட்டு வர்றதுக்காக ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்காங்க. அதான் நான் ஸ்ட்ரைட்டா இங்க வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நந்தினி கிடைச்ச விஷயம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா ஆண்டி? லாஸ்ட் டைம் மாதிரி இந்த தடவை மிஸ் ஆகாதா ஆண்டி? ஷூரா நீங்க வெளியே வந்துருவீங்க. நந்தினிய கோர்ட்டுக்கு கொண்டு வர வேண்டிய விஷயத்துல அவங்களோட சேர்ந்து நீ செயல்பட்டு இருந்தா இவ்ளோ பிரச்சனையே இருந்திருக்காது. போன வாட்டியே எல்லாம் முடிஞ்சிருக்குமே. போன வாட்டி பண்றேன்னு சொன்னேன், நம்பி நான் வந்தேன், மறுபடியும் நம்பி வந்திருக்கேன். பாப்போம். இன்னைக்கு அவங்க தொட்ட காரியம் துலங்க கூடாது ஆண்டி. அதான் நான் தனியா வந்து இங்க வெயிட். சரி, நான் வரேன். மார்னிங் மேடம். ஆதிக்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் மேடம். ஆதி சாரும் பார்வதி மேடமும் நந்தினி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க மேடம். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க மேடம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உள்ள வரேன் மேடம். சரி. ஓகே மேடம். ஆமா, அருண் எங்க? அவன் ஆதி கூட வரானா? இல்ல ஆண்டி, அவரு எனக்கு முன்னாடி இங்க வந்துட்டாரு. அப்படியா? அருண் இங்க வந்துட்டான்னா கண்டிப்பா என்ன வந்து பாத்திருப்பானே. நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் ஆண்டி. இங்க இருக்காரா இல்ல பக்கத்துல எங்கேயாவது இருக்காரான்னு கேக்குறேன். வாங்க மேடம் போலாம். சார் சொல்லுங்க சார். பார்க்கலாம் சார். ஓகே சார். ஏய் வண்டி ஒண்ணுல போய் குடி. வனஜா, இங்க தானே வரேன்னு சொன்னான். இன்னும் வரல பாருங்க. இவனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐய் மேடம். ஏய் அண்ணா வாடா. சாவி கூட இதாங்கண்ணே. இந்தா. தேங்க்ஸ்ண்ணே. போ, இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. போடா. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். வண்டி ஏன் அங்க நிறுத்திருக்கீங்க? மேடம், இதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு வர முடியல. நீங்க சொன்ன மாதிரி நந்தினியை கூட்டிட்டு வந்துட்டேன். வண்டியில தான் இருக்கா. என் வேலை முடிஞ்சது. இந்தாங்க சாவி. நீங்க பேசுன மாதிரி எனக்கு அனுப்ப வேண்டிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். இப்ப பாரு, ஒரே நிமிஷம். இதானே உங்க அக்கௌண்ட் நம்பர்? ஆமா மேடம். பணம் போயிடுச்சு. செக் பண்ணிக்கோ. மேடம் சூப்பர் மேடம். நீங்களும் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க. கிளம்புறேன். வரட்டுமா? ஓகே வரேன். அடடடா சூப்பரு.
வனஜா யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ஐஸ்வர்யாக்கு தான். ஆ, சூப்பர். யோ இதானே உண்மையில வந்த வண்டி? ஆமா சார். எங்கே யாரையும் காணோம். யோ இந்த வண்டியை ஸ்டேஷனுக்கு தூக்கியா? ஓகே சார். சொல்லுங்க ஆண்டி. ஐசு, நந்தினி நம்ம கஸ்டடிக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கிளம்பி அங்க வந்துருவோம். நீ நினைச்ச மாதிரி நந்தினிய கோர்ட்ல நீ தான் ஒப்படைக்க போற. அகிலா கிட்ட நல்ல பேர் வாங்க போற. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க போகுது. சரி, நாங்க வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க ஆண்டி. கண்டிப்பா. போலாமா? வா. போலாம் போலாம் போலாம். ஐயோ, வண்டியை காணோம். ஐயோ, எங்க வண்டியை காணோம்? எங்க போய் தொலைஞ்சது? அங்க கேட்டு பார்க்கலாமா? டீ கடையிலயா? சரி வாங்க. ஐயோ, சொல்லுமா. ஒரு நிமிஷம். இங்க ஒரு வேன் நிறுத்திருந்தே பாத்தீங்களா? அது உங்க வண்டியா? ஆமா. ஒன்வேளை வந்துட்டு நோ பார்க்கிங்ல நிறுத்திருக்கீங்க. போலீஸ் பெட்ரோல் வந்து வண்டியை டோப் பண்ணிட்டு போயிடுச்சு. என்ன வனஜா இது? என்ன பண்றது? வாங்க. சரி. ச்சே, என்ன கங்கா இது? பணத்தை கொடுத்துட்டு போய் பாக்குறதுக்குள்ள வண்டியை போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. வண்டிக்குள்ள மட்டும் நந்தினி இருக்காங்கறத போலீஸ் பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான் கொண்டு போயிருப்பாங்க. நாம அங்க போய் கேட்டு பார்க்கலாமா? கூட வாங்க போலாம். வாங்க போலாம். மாமா, லேட் ஆயிட்டு இருக்கே, இப்ப என்ன பண்றது? ஹலோ. என்னாச்சு? நந்தினி எப்படி மிஸ் பண்ணீங்க? சார், நந்தினியை ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சு விட்டுட்டு நாங்கள் காரிடரில் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போது நந்தினியோட தாய்மாமா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி அருணை கடத்தி வச்சிருக்கோன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணான். அருண் என்கிட்ட தான் இருக்கான், நந்தினி என்கிட்ட ஒப்படைக்கலைன்னா அருணை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டான் சார். ஏய், ஆதி, போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாம நீங்க ஹாஸ்பிடல்ல வந்து மூவ் ஆயிடக்கூடாது. அவன் என் தம்பி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டும் போது நான் என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு ஒரு வழியே தெரியல. அப்போ நீங்க எனக்காவது ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. நீங்க எப்படி இப்ப மேடத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க? அதுக்கு நீங்க தான் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நான் எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணலாம்னு பாக்குறேன். என்ன சொன்னாரு மாமா? அந்த வண்டி எப்படியா ட்ரேஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க போலாம். ஏறாது.
ஆம்னி வேன்ல ஒரு பேஷண்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம பெட்ரோல் அலர்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் பேரிகேட் போட்டு எல்லா வண்டியும் செக் பண்ண சொல்லுங்க. ஆம்னி வண்டி ஒயிட் கலர். இதெல்லாம் கரெக்டா பார்த்து முடிச்சிருங்க, சரியா? ஓகே சார். சார் நீங்க சொன்ன சாவியை எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இந்த சாவியை போட்டு டோர் திறக்குதான்னு பாரு. அப்புறம் சார் இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. கொடுங்க சார். ஓபன் பண்ணிடு சார். யோ, ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாரியா? ஓகே சார். சார் சார் உள்ள ஒரு பேஷண்ட் இருக்காங்க சார். பேஷண்டா? அல்ல யோ, இவங்க நந்தினியா? அகிலாண்டேஸ்வரி கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் அவங்க. ஏதோ தப்பு நடந்து இவங்க மட்டும் இறந்து போயிட்டா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனையா? இரு, கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சார். வர்றதுக்குள்ள பாத்துட்டாங்களா? இன்ஸ்பெக்டர் சரவணன் போன் பண்றாரு. என்னவா இருக்கும்? ஹலோ சார், வணக்கம் சார். நான் E3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சரவணன் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஒன்வேல ஒரு ஆமினி வேகமா போயிட்டு இருந்துச்சு சார். அதை நாங்க ஃபாலோ பண்ணி போனதுல அந்த வேன் டிரைவர் வண்டியை பார்க் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான் சார். அதுக்கப்புறம் வேனை டோப் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சோம் சார். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அகிலாண்டேஸ்வரி மேடம் கேஸ் சம்பந்தப்பட்ட நந்தினி உள்ள இருக்காங்க சார். மை காட். நந்தினி எப்படி இருக்காங்க இப்போ? சார், மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு சார். அப்படியா? சரி, நாங்களும் நந்தினியை காண தான் தேடிட்டு இருந்தோம். இன்னைக்கு நந்தினியை கோர்ட்ல ஒப்படைக்கணும். அவங்கள பத்திரமா பாத்துக்கங்க. நாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஓகே சார். யோ, கமிஷனர் இப்ப இங்க வராராம். அது வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க சார். நான் சொல்றது புரியுதுல? ஓகே சார். ஓகே சார். கமிஷனர் போயிடுச்சா? கமிஷனர் கால் பண்றாரு. ஹலோ சார். மிஸ்டர் ஆதி, ஒரு குட் நியூஸ். நந்தினி கிடைச்சிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? எங்க இருக்காங்க? இப்ப E3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி E3 போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். மத்தது நேர்ல பேசிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ 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 ஸோ மச். நாங்க வந்துடுறோம். யா. என்ன மாப்ள? என்ன சொன்னாரு? நந்தினி கிடைச்சிட்டா பார்வதி. E3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காராம். கமிஷனர் கிளம்பி வந்துட்டு இருக்காராம். ஸோ நம்மளையும் உடனே கிளம்பி வர சொல்றாரு. ப்ரோ, நம்ம கஷ்டப்பட்டது வீண் போல ப்ரோ.
மாமா கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போய் சமாளிச்சிட்டு இரு. நானும் பார்வதியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் நந்தினியை கூப்பிட்டு வந்துடும். சரியா? சரி ப்ரோ. சரி மாப்பிள்ள. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி வாங்க தம்பி போலாம். அருண் பார்த்து. நான் பாத்துக்கிறேன். என்ன கங்கா இது? எப்படியாவது அவளை தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா கமிஷனர் வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க. இனிமே எப்படி அவளை தூக்குறது? இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. இவ வேற. யாரு? ஐஸ்வர்யா கால் பண்றா. ஹலோ ஐசு. என்ன ஆண்டி போன் எடுக்க இவ்ளோ நேரமா? இப்ப எங்க இருக்கீங்க? நான் இவ்ளோ நேரம் தான் வெயிட் பண்றது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐசு, கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க ஒரு சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்? நந்தினிக்கு எதுவும் ஆகலையே? அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவ நல்லாதான் இருக்கா. போலீஸ் பாதுகாப்புல. என்னது? போலீஸ் பாதுகாப்புல இருக்காளா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஐசு, நம்ம நேரமா என்னன்னு தெரியல ஐசு. உப்பு விக்க போனா மழை பெய்யும், உமி விக்க போனா காத்தடிக்குங்கிற மாதிரி இந்த வேன் டிரைவர் வேனை கொண்டு வந்து ஒன்வேல நிறுத்தி வச்சுட்டு போயிட்டான். இந்த பேட்ரோல் போலீஸ் அந்த வேனை அப்படியே எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சுட்டாங்க. இப்ப எல்லா போலீஸும் கும்பலா சேர்ந்து அவளை பாத்துட்டாங்க. கண்டிப்பா அடுத்தது ஆதி பார்வதிக்கு போன் பண்ணி சொல்லிட போறாங்க. இப்ப அந்த கும்பல் வேற கிளம்பி இங்க வரப்போகுது. இதுல கமிஷனருக்கு வேற போன் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னே ஒண்ணுமே புரியல. உங்களால எனக்கு நல்லதே பண்ண முடியாது. பார்வதி ஜெயிக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்க. போன வைங்க.